ஓகே, நம்ம ப்ரொஃபஷனை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? Yes, ma'am. ஸோ இதுல வந்து தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் என்னன்னு எப்படி கேட்கறது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ அமீனா மாசின், லியோன் ஷாஃபே, ஃபேபியன் ஹாஃப்லிங்கர், மார்க்டா டானட் நேற்று படித்தோம். இவங்க என்ன ப்ரொஃபஷன், எப்போ ஒர்க் பண்ணுறாங்களா, எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்றது வந்து நம்ம கேட்டுக்கணும். அது எப்படி கேட்குறது? வாசிஸ்ட் பர்சன் பாயாக இருந்தால் ஏர் சொல்லணும், கேர்ளாக இருந்தால் ஜி சொல்லணும். வாசிஸ்ட் இப்போ அமீனா மாசின் கேர்ள்ன்றதுனால வாசிஸ்ட் சி ஃபான் பெருஃப். வாட் இஸ் ஷீ பை ப்ரொஃபஷன்? புரிஞ்சுதா? ஆனது விகாரம் பூர்ணகால இடைநிலை முதலட்ச விகுதி. இப்போ வந்து நேம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ வாசிஸ்ட் ஜெனோவா ஃபான் பெருஃப். ஜெனோவா என்ன ஒர்க் பண்ணுறாங்க? வாசிஸ்ட் ஜெனோவா ஃபான் பெருஃப். ஜெனோவாவோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா என்ன சொல்லணும்? ஜி இஸ்ட் ஸ்டூடெண்டின். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் சொல்லலாம், அவங்க டீச்சராக இருந்தால் டீச்சர்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னா ஜி ஆர்பைட்டட் பை எந்த ஆஃபீஸ் பேரோ அந்த ஆஃபீஸ் போடணும். ஜெனோவா என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நர்ஸ். ஓகே. ஜி இஸ்ட் Kranken Pflegerin. நர்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க? ஞாபகம் இருக்கா? கிராங்கன் ஃப்ளேகர். ஃப்ளேகர் வந்து மேல், மேலுக்கு. ஃபீமேலுக்கு என்ன போடணும்? ஃப்ளேகரின். ஓகேவா? ஸோ இதுதான் வாசிஸ் ஜெனோவா ஃபான் பெருஃப், இல்லை வாசிஸ் அரவிந்த் குமாரி ஃபான் பெருஃப், இல்லை வாசிஸ் ஆஷிகா ஃபான் பெருஃப். அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கணும். சரிங்களா? இது தேர்ட் பர்சன். நான் வந்து ஜெனோவா பற்றி ஆஷிகா கிட்ட கேட்குறேன்னா ஜெனோவா பற்றி ஆஷிகா கிட்ட கேட்கும்போது இப்படி கேட்பேன், வாசிஸ் ஜெனோவா ஃபான் பெருஃப் அப்படின்னா ஆஷிகா என்ன சொல்லணும்? ஜி இஸ்ட் கிராங்கன் ஃப்ளேகரின் அப்படின்னு சொல்லுது. தேர்ட் பர்சனை பற்றி நேராக ஜெனோவா கிட்ட கேட்கறது கிடையாது இது. சரிங்களா? ஒன் ஆர்பைட்டட் சி. ஸோ அவங்க எப்போ ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் டைமிங்ஸ் என்ன? ஜி ஆர்பைட்டட் ஃபோன் மோன்டாக் பிஸ் ஃப்ரைடாக், மண்டே டு ஃப்ரைடே இல்லை மண்டே டு சாட்டர்டே. ஃபான் மோன்டாக் பிஸ் ஃப்ரைடாக். ஸோ ஜி ஆர்பைட்டட் ஃப்ரம் மோன்டாக் பிஸ் ஃப்ரைடாக். இல்லை ஜாம்ஸ்டாக் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜி ஆர்பைட்டட் ஃபான். ஃபான்னா ஃப்ரம் பிஸ்னா டில், ஃப்ரம் மண்டே டில் சாட்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஹேட் ஜி ஃப்ரை. எப்போ ஃப்ரீ அவங்களுக்கு? ஒன் ஹேட் ஜி ஃப்ரை எப்போ ஃப்ரீ அப்படின்னு பார்த்தா ஜி ஹேட் ஆன் ஜோன்டாக் ஃப்ரை. ஸோ சண்டே அவங்களுக்கு ஃப்ரீ. இல்லைன்னா இன்னொரு விதம் என்ன சொல்லணும்னா ஜி ஆர்பைட்டட் அம் ஜோன்டாக் நிக்ட், அவங்க சண்டே ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? ஓகே. ஸோ இப்போ ஜெனோவா உங்களை பற்றி நான் வேறு யார்கிட்டயாச்சும் கேட்குறேன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எப்போ ஒர்க் பண்ணுறீங்க, எப்போ உங்களுக்கு ஃப்ரீன்னு உங்களை பற்றி டைரெக்டாக கேட்காம வேறு யார்கிட்டயோ கேட்குறேன். அப்போ நீங்கள் தேர்ட் பர்சன். ஓகேங்களா? அது புரிஞ்சுதா? அப்போது நான் என்ன கேட்பேன்? வாசிஸ்ட்
ஜெனோவா ஃபான் பெரூஃப். ஜெனோவா என்னவா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஆஷிகா கிட்ட கேட்குறேன்னு நினச்சிக்கோங்க. ஆஷிகா என்ன சொல்றாங்க? ஜி இஸ்ட் கிராங்கன் பிளேகரின். அவங்க வந்து நர்ஸா இருக்கிறாங்க, அப்படி நர்ஸா ஒர்க் பண்றாங்க. அப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்பேன். ஒன் ஆர்பைட்டட் சி, அவங்க எப்போ ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க ஜி ஆர்பைட்டட் ஃபான் மோன்டாக் டிஸ் ஃப்ரைடாக். ஃப்ரம் மண்டே டில் ஃப்ரைடே வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை இங்கே ஜாம்ஸ்டாக் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சண்டே சாட்டர்டே கூட ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா? ஜி ஆர்பைட்டட் ஃபான் மவுண்டாக் டிஸ் ஜாம்ஸ்டாக். சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஒன் ஹார்ட் ஜி ஃப்ரை, அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ லீவ் எப்போ அப்படின்னு கேட்கறதுக்கு ஜி ஹேட் ஜோன்டாக் ஃப்ரை. அவங்க வந்து சண்டே தான் ஆஃப் அவங்களுக்கு, இல்லைன்னா சண்டே அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஜி ஆர்பைட்டட் ஜோன்டாக் நிட். இது எல்லாமே தேர்ட் பர்சனை பத்தி பேசுறோம், டைரக்டா அவங்க கிட்ட கேட்காம. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இதே மாதிரி தான் வாஸ் இஸ் அமினா மாசின் ஃபான் பெரூஃப். அமினா மாசின் என்னவா ஒர்க் பண்றாங்க? நேத்து படிச்சோம் இல்லைங்களா? அமினா மாசின் யாரு? அமினா மாசின் வந்து ஸ்டூடெண்ட். சரிங்களா? அவங்க ஸ்டூடெண்ட். அப்ப என்ன சொல்லணும்? அமினா மாசின் இஸ்ட், இல்லைன்னா ஜி இஸ்ட். இங்க பாருங்க, அமினா மாசின் ஜி இஸ் ஸ்டூடெண்டின். அவங்க வந்து ஸ்டூடெண்ட். இதுக்கு ரிப்ளை என்னன்னா ஜி இஸ் ஸ்டூடெண்ட். ஒன் ஆர்பைட்டட் சி எப்போ ஒர்க் பண்றாங்கன்னு அடுத்த கேள்வி. ஸோ இந்த இடத்துல வந்து ஜி இஸ் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டில். ஜி இஸ் ஸ்டூடெண்டின். ஓகேவா? எப்போ ஒர்க் பண்றாங்க அவங்க? ஆக்சுவலி அவங்களோட பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே, எப்போ ஒர்க் பண்றாங்கம்மா அமினா மாசின்? ஜாம்ஸ்டாக். ஜாம்ஸ்டாக் ஆர்பைட்டை ஷிம்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே அவங்க ஒர்க் பண்றாங்க. Sie arbeitet am Samstag. சாட்டர்டே ஒர்க் பண்றாங்க. ஒன் ஹார்ட் சி ஃப்ரை. ஸோ எப்போ ஃப்ரீ எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதுல வந்து எப்போ ஃப்ரீ மென்ஷன் பண்ணல, ஆனா சண்டே பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல இல்லைங்களா? அதனால ஜி ஹேட் ஜோன்டாக் ஃப்ரை. சண்டே அவங்களுக்கு ஃப்ரீன்னு அர்த்தம். அமினா மாசின் யாரு? அவங்க ஒரு ஸ்டூடெண்ட். அமினா மாசின் என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லணும்? வாஸ் இஸ்ட் ஜி ஃபான் பெரூஃப். ஜிக்கு பதிலா பேரை வச்சே சொல்லலாம். வாஸ் இஸ்ட் அமினா மாசின் ஃபான் பெரூஃப். அதுக்கு பதில் ஜி ஸ்டூடெண்டின். ஒன் ஆர்பைட்டட் ஜி, ஷீக்கு ஜி தானே சொல்லுவோம். ஜி ஆர்பைட்டட் ஜாம்ஸ்டாக். ஒன் ஹேட் ஜி ஃப்ரை, ஜி ஹேட் ஜோன்டாக் ஃப்ரை. இப்ப புரிஞ்சுதா? அடுத்தது லியான் ஷாஃபே. அவர் யாரு? கெல்னர். ஸோ வாஸ் இஸ்ட் லியான் ஷாஃபே ஃபான் பெரூஃப் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும்? வேர் இஸ் கெல்னர். எப்போ ஒர்க் பண்றாரு அவரு?
அவரோட பேசேஜ் படிங்க, அப்பதானே தெரியும். கெல்னர். ஸோ 2 ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாரு. Ich arbeite pro meistens am Abend und am Wochenende. ஈவினிங்ஸ்லயும் வீக்கெண்ட்ஸ்லயும் தானே வேலை செய்யறாரு அவரு. கரெக்டா? Er arbeitet am Abends und am Wochenende. ஓகே. எப்போ ஃப்ரீ அவருக்கு? Dienstag. Er hat am Montag und Dienstag frei. புரிஞ்சுதா? So Fabian Hofflinger என்ன பண்றாரு? Taxifahrer. Er ist Taxifahrer. So எப்போ ஒர்க் பண்றாரு அவரு? Taxifahrer வந்து வெறும் ஃப்ரைடே மட்டும்தான் லீவு இல்லைங்களா? அப்பனா என்ன சொல்லலாம்னா er arbeitet von Samstag சாட்டர்டேல இருந்து bis Donnerstag. ஸோ சாட்டர்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் வேலை செய்கிறாரு. எப்போ ஃப்ரீ? Er hat am Freitag frei. அப்புறம் மார்தா டோனாட் அவங்க வந்து யாரு? ஆஸ்டின். லேடின்றதுனால sie ist Astin. Sie ist Astin. எப்போ ஒர்க் பண்றாங்க அவங்க? ஃபுல் டே ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறவங்க இல்லையா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேல ஒர்க் பண்றோம்னு சொல்லல, ஆனா நாங்க யூஸ்வலா நைட்டும் சரி வீக்கெண்டும் ஆல்சோ நைட்ஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றோம் அப்படின்னா எல்லா நாளுமே ஒர்க் பண்றாங்க. Sie arbeitet என்ன சொல்றது alle Tagen. சரி, எல்லா டேஸுமே ஒர்க் பண்றாங்கன்ற அர்த்தம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயே இல்லைன்னு சொல்றதுக்கு sie hat nicht frei. ஸோ ஃப்ரீயே கிடையாது. சொல்லுமா? ஆமா, ஆமா. ஃபான் போட்டதுனால வரல. இங்க ஆபன் சொல்லியிருக்கேனா, இங்க சாம்ஸ்டாக் சொல்லியிருக்கேனா, சோன்டாக் சொல்லியிருக்கேனா. ஆனா இங்க ஃபான் பிஸ் வர்றதுனால வராது. என்னமா? ஆமா ஆமா ஆமா. பரவாயில்ல, நல்லா கவனிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட், இப்போ ஒருத்தரை பத்தி எழுதணும்னா, ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அமினா மாசின் இஸ் ஸ்டூடெண்ட் இன்
Sie arbeitet am Samstag. Sie hat am Sonntag frei. அவங்கள பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். மூணே மூணு வார்த்தை. அதே மாதிரி மத்தவங்கள பத்தி சொல்லுங்க. Lienschaffer ist Kellner. Okanende. So Fabian Hoflinger பத்தி சொல்லுங்க. Fabian எருக்கு பதிலா Fabian Hoflinger is taxi fahrer. இங்க வந்து ஓன் சொல்லக்கூடாது. ஃபான் வி வந்து எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஃப்ரைட். ஆமா. மார்கா டோனட். ஆலச்சாகன். ஓகே. Sie hat nichts frei. So no free. So அடுத்தது வந்து plural form. Lesen Sie die Texte a noch einmal, 7 noch einmal. So மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, அதுக்கு plural form என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த டெக்ஸ்ட்ல தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குலர்ல டேர் கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கா, டேர் கிலோமீட்டர். ப்ளூரல்லையும் டி கிலோமீட்டர். ஆக்சுவலி கிலோமீட்டர் வந்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகல இந்த இடத்துல. ஆனா டேர் கிலோமீட்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்குலர், டி கிலோமீட்டர் வந்துச்சுன்னா ப்ளூரல். சரிங்களா? இப்ப டேர் ஆர்ட்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூரலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜ்ல போய் பார்க்கணும் நீங்க. இந்த பேசேஜ்ல 920 டாக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? என்ன ஸ்பெல்லிங் இருக்கு? ஏ ஆக்கு மேல உம்லவுட், எர் செட் ஸ்டே ஏ ஸ்டே இருக்கா? இங்க வந்து டி இந்த மாதிரி டிஐ டி ஸ்டே அந்த ஸ்பெல்லிங் போடுங்க. இங்க போட்டுட்டீங்கன்னா கீழே வந்து என்ன சேஞ்ச் போட்டிருக்கீங்க, இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏக்கு மேல உம்லவுட் இருக்கு, உம்லவுட் இந்த மாதிரி போடணும். உம்லவுட் பிளஸ் இ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க என்ன சேஞ்சஸ் இருக்கு? உம்லவுட், சாரி, இந்த உம்லவுட் இருக்கு. நீங்க கையில எழுதிக்கங்க. இதுல உம்லவுட் வரல. உம்லவுட் அதுக்கப்புறமா இ ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? உம்லவுட் வந்து மேல இருக்கணும். இதுதான் ரெண்டு டாட்ஸ் பிளஸ் இ தான் டிஃபரன்ஸ். இங்க ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. கிலோமீட்டர் கிலோமீட்டர், நோ டிஃபரன்ஸ். டி ஸ்டுண்டே, ஸ்டுண்டேனா என்னது? ஹவர்ஸ். சூப்பர், வெரி குட். டி ஸ்டுண்டேக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டுண்டன் கொடுத்துருக்காங்களா? இதுவும் டி. ஸ்டுண்டன். ஓகே, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒன்லி என்ன மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ரைட்டா? என்ன. இங்க வந்து das book ப்ளூரல் ஃபார்ம் என்னது சொல்லுங்க? டி பியூஷர். சோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இங்க உம்லவுட்
ER. umlaut plus ER. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்டாரண்ட்ஸ் எஸ் மட்டும்தான், எஸ் மட்டும்தான் எண்டிங். சரிங்களா? ஓகே. ஸோ இங்க இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லேர்ன் அண்ட் சி நோமன் இம்மர் மிட் ஆர்டிக்கல் ஒன் ப்ளூரல் ஃபார்ம். நம்ம நவுன் படிக்கும்போது ஆர்டிக்கலோட சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போ டேர் ஆர்ட்ஸ்னா டி ஆர்ஸ்டே, ப்ளூரலும் சிங்குலரும் ப்ளூரல் ஒரே மாதிரி படிச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் மிம்மர் மிட் ப்ளூரல். டேர் கிலோமீட்டர் டி கிலோமீட்டர், டேர் ஆர்ட்ஸ் டி ஆர்ஸ்டர், டி ஸ்டுண்டர் டி ஸ்டுண்டர், தஸ் புக் டி பியூஷர். இதுல வந்து ஆர்டிக்கல் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ப்ளூரலுக்கு எல்லாமே டி 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 தான் வரும். அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இதோட ஆர்டிக்கல் கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். டி ஸ்டுண்டர், தஸ் புக், தஸ் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? அவங்களே சொல்றாங்க அப்படிதான் படிச்சுக்கணும்னு. இந்த பாருங்க, டேர் ஆர்ட்ஸ் டி ஆஸ்டர் அப்படின்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வெல்ஷே பெருஃப ஜிந்தஸ். இது வந்து என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கு முதல்ல பார்த்துக்கலாம். என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கு? இன்ஃபோர்மாட்டிக்கர், இன்ஃபோர்மாட்டிக்கரின், ஐடி ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா? இன்ஜினியர், இன்ஜினியரின். இன்ஃபோர்மாட்டிக்கர் வந்து மேலுக்கு, இன்ஃபோர்மாட்டிக்கரின் வந்து ஃபீமேலுக்கு. ஐடி ஸ்பெஷலிஸ்ட், இன்ஜினியர், இன்ஜினியரின். லேரர், லேரரின். லேரர்னா டீச்சர். ஃபர்காய்ஃபர், ஃபர்காய்ஃபரின். இவங்க வந்து செல்லர். ஆர்கிடெக்ட், ஆர்கிடெக்டின். ஃப்ரிசாயர், ஃப்ரிசாயரின். ஃப்ரிசாயர்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஹேர் சலூன் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் ஏ யாரு? இவங்க யாரு? இன்ஜினியரா இவங்க? ஓகே. டி ஃபர்காய்ஃபர், ஃபர்காய்ஃபரின். ஃபர்காய்ஃபரின் லேடி. சரிங்களா? கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், பரவாயில்ல. ஸோ டி ஃபர்காய்ஃபரின். அடுத்தது இவங்க யாரு? இன்ஜினியருக்கு என்ன சொல்வீங்க? மேலா இருந்தா டேர். ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஜினியர் கிடையாது இவரு. இன்ஃபோர்மாட்டிக்கர். டேர் இன்ஃபோர்மாட்டிக்கர். ஸோ டேர் இன்ஃபோர்மாட்டிக்கர். இவங்க யாரு? டி லேரரின். இவங்க ஃப்ரிசாயரின். ஆமா, ஃப்ரிசாயரின். அப்புறம் இவரு டேர் ஆர்கிடெக்ட். இவங்க இன்ஜினியர். ஓகேவா? So D Falcoifrin, der Informatiker, D Lehrerin, D Friseurin, der Architect, der Ingenieur. ஓகேவா?
அதுக்கப்புறமா இது வந்து மூணாவது பர்சனை வந்து நம்ம ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்க முடியுது. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஜெனோவா கிட்ட இல்லை ஆஷிகா கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் சி ஃபான் பெரூஃப், உங்களோட என்ன ப்ரொஃபஷன், வாட் ஆர் யூ பை ப்ரொஃபஷன், இது ஃபார்மல், அஜி வந்தாலே ஃபார்மல், வாட்ஸ் பிஸ்லு ஃபான் பெரூஃப் அப்படின்னு கேட்பேன். நீங்க என்ன சொல்லணும்? இஷ் பின் ஸ்டூடெண்டின், ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்டூடெண்டின், நர்ஸா இருந்தா இஷ் பின் கிராங்கன் பிளேகரின் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆர்பைட்டன் சி, நீங்க எப்போ ஒர்க் பண்றீங்க, ஒன் ஆர்பைட்டஸ் டூ, இஷ் ஆர்பைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபான்னு பிஸ் போட்டுக்கலாம், அம்மு போடாம. அம்முனா ஒரு நாள் 2 நாள் அப்படி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இஷ் ஆர்பைட்டர் ஃபான் மோண்டாக் பிஸ் சம்ஸ்டாக். One haben sie frei இல்ல one hast du frei. Ich habe am Sonntag frei. இல்லனா ich arbeite am Sonntag nicht. நான் சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ். ஜைன் ஹாபன் 2 வேர்ப் இருக்கு. ஜைன் வந்து verb to be நம்மளை பத்தி சொல்லும் போது இஷ் பின் கிரேசி, து பிஸ்ட் ஜெனோவா இல்ல து பிஸ்ட் அரவிந்த் குமாரி அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி தூனா பிஸ்ட் வரணும். ஏர் எஸ்ஜி வந்துச்சுன்னா இஸ்ட், ஏர் இஸ், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்றதுக்கு. வி ஆர் சிண்ட், ஸோ வி ஆர், இயர் ஜைட், யூ ஆர், ஜி ஜிண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு ஜைன் வேர்புக்கு இது இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. இஷ்னா பின்னு, தூனா பிஸ்ட், ஜீனா இஸ்ட், வியர்னா ஜிண்டு, இயர்னா ஜைடு, ஜீனா ஜிண்டு. ஹாபன் ஹாவ், இங்கிலீஷ்ல ஹாவ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஹாவுக்கு ஹாபன். இஷ் ஹாப ஐ ஹாவ், டூ ஹாஸ்ட் யூ ஹாவ், ஜி ஹாப்ட் எல்லாமே அந்த மாதிரி. வியர் ஹாபன், இயர் ஹாப்ட், ஜி ஹாபன். சரி, நீங்க இதை இப்படியே படிச்சுக்கணும். சரிங்களா? ஜைன்னா verb to be. இப்போ நம்மளை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நான் என் பேர் கிரேசி அப்படின்னு சொல்றேன். இஷ் பின் இல்ல இஷ் ஐசே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இஷ் பின் கிரேசி, இஷ் பின் லேரரின். நம்ம என்னவா இருக்கிறோம் நம்மளை பத்தி சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? இஷ்னா பின் வந்துடணும். ஐ ஆம் இஷ் பின் கிரேசி. அப்புறம் மறுபடியும் இஷ் பின் லேரரின். புரியுது? அதுக்கு து பிஸ்ட், யூ ஆர் அப்படின்னு சொல்றதுக்கு து பிஸ்ட். எர் இஸ்ட், ஹி இஸ், எர் இஸ்ட் என்ன சொல்றது, இன்ஃபர்மேட்டிக்கர், அவர் வந்து ஐடி ஸ்பெஷலிஸ்ட். ஏரிஸ்ட் இன்ஃபர்மேட்டிக்கர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஜி இஸ்ட், ஷி இஸ் என்ன சொல்றது, ஃப்ரிசாயரின். ஜி இஸ் ஃப்ரிசாயரின் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணணும். இஷ் பின். ஓகேங்களா? இஷ் ஹாப ஐ ஹாவ், இஷ் ஹாப einen Hund, I have a dog. I have அப்படின்னு சொல்றதுக்கு ஹாபன் வேர்ட் யூஸ் பண்ணும். ஹாபன் வேர்ட் யூஸ் பண்ணா இஷ்னா ஹாப, தூனா ஹாஸ்ட், எர் எஸ் ஜி இது மூணாவது தேர்ட் பர்சன் வந்தா ஹேட், வியர் வந்தா ஹாபன், இயர் வந்தா ஹாப்ட், ஜி வந்தா ஹாபன். ஓகேவா? இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நீங்க இப்பவே எனக்கு புரியலன்னு யோசிக்காதீங்க. இன்னும் அடுத்தடுத்த லெசன் வரும்போதே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபஷனை பத்தி எழுதணும். மைன் பெரூஃப்
உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? ich bin உங்க பேர் எழுதிட்டு ich bin Krankenpfleger. ஸோ ich arbeite von Montag bis Freitag. இல்லைன்னா ich habe எப்போ ஃப்ரீ, எப்போ ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எழுதணும். மேலே இந்த டெக்ஸ்ட் படித்தோம் இல்லைங்களா 4 பேருது, இதே மாதிரி உங்களை பற்றி எழுதணும். இதுல இருந்து இருக்கிற சில சென்டென்ஸ் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஹாஸ்பிட்டலை பத்தி ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஆஃபீஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்றாங்கன்றதை எழுதுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க ஒர்க் பண்ணல படிக்கிறீங்கன்னா என்ன படிக்கிறீங்க அப்படின்னு யூனிவர்சிட்டி பத்தி கூட எழுதுங்க, அவ்வளவு. சரியா? கிளியரா உங்களுக்கு?